கூட்டத்தை வச்சு நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. இங்கே கூட்டம் எல்லாருக்கும் தான் இருக்குது. அது கூட இருக்குது குறைவாக இருக்குன்றதுலாம் வேறு. இங்கே இருக்கிற கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரம் இல்லை, இங்கே இருக்கிற கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைதியாக இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிற அந்த தொண்டர்கள் அதை வச்சு தான் வந்து இந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறதா இருக்கட்டும், அமைதியாக இருக்கிறதா இருக்கட்டும், அப்படி தான் இருக்கும். திருப்பூரில் வந்து ஒரு கூட்டம் வந்து கூட்டினாருங்க, ஒரே பரபரப்பாக பேசினாருங்க, இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம் சொல்லி பேப்பர்லாம் எடுத்து படித்தாருங்க. அது மாதிரி என்ன இது கொஞ்சம் லேட் பிக்கப்பு. இந்த பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கச்சங்கடி ஒன்று அது வேறு இருக்குது. ஒரு பக்கம் வந்து அது இதெல்லாம் ஒரு மூதாட்டி மயங்கி விழுந்து சார். இப்போ புரியுதுங்களா சார்? இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள், கட்டுப்பாடற்ற கூட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். இல்லை, விஜய்க்கு மூதாட்டி கூட ரசிகராக இல்லை சார். களத்தில் அதிமுகவும் சரி, விஜயும் சரி, திமுகவும் சரி படு ஜோராக செயல்படுது. இந்த பக்கம் மக்களை வந்து வசைப்பாடலோடு சீமான் பயணிக்கிறார் என்ற ஒரு பேச்சு இருக்குது. 16 ஆண்டு காலம் வந்து தொண்டைகளே கத்துறாரு. அப்போ என்ன சொல்கிற கேட்டால் வந்து அந்த இது வந்து விரக்தி வேதனைலாம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சிடும். இது வந்து என்னன்னா மனக்குமுறல், இது வேதனைன்னு கூட சொல்லலாம். சீமான் அவர்கள் வந்து இந்த 2026 படத்தை வந்து இந்த ரிவ்யூ கொடுத்தார்ல, அந்த ரிவ்யூ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்வேன். TN 2026 அரசியல் நிலைப்பாட்டை அவலத்தை எடுத்துரைக்கிறது போல இது வரைக்கும் கிராமத்துக்குள்ளே விஜய் காலே படலை சார். எந்த கிராமத்துலேயும் விஜய் கால் படுதா படலை. எல்லாமே ஹைவேல ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு கூட்டத்தை நின்று அப்படி போகிற மாதிரி தான் இருக்குது. கிராமங்களில் விஜயோட கால் பயணிக்கவே இல்லை எங்கேயுமே. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். அரசியல் 2026 தேர்தலுக்கான அந்த கொதிநிலை இன்னைக்கு திருப்பூரில் விஜய் கொதிப்போடு பேசியிருக்காரு. அதோட வந்து நம்ம பயணிப்போம். தேர்தல் களத்தில் இன்னைக்கு சீமானாகட்டும், திரு ஸ்டாலினாகட்டும், இந்த பக்கம் எடப்பாடி ஆகட்டும், இந்த பக்கம் தாவேகா தலைவராகட்டும், ஒரு இடத்துக்கு கட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கலாமா? இன்னும் ஒரு 12 நாள் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த முடிவு வர. எப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க? மக்களை வந்து ஆரவாரப்படுத்துகிறாங்களா? இல்லை, நேருக்கு நேர் வந்து ஒரு பிரச்சாரம் வந்து சூடு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால், நேருக்கு நேர் அப்படின்னு சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் நான் சொல்வேன். அது தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்திட்டோம், அது என்ன வேணா இருக்கட்டும். நேருக்கு நேர்ன்றது ஒரு கூட்டத்தை வச்சு நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. இங்கே கூட்டம் எல்லாருக்கும் தான் இருக்குது. அது கூட இருக்குது குறைவாக இருக்குன்றதுலாம் வேறு. இங்கே இருக்கிற கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரம் இல்லை, இங்கே இருக்கிற கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைதியாக இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிற அந்த தொண்டர்கள் அதை வச்சு தான் வந்து இந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறதா இருக்கட்டும், அமைதியாக இருக்கிறதா இருக்கட்டும், அப்படி தான் இருக்கும். இங்கே நான் பார்த்த வரைக்கும் வந்து தான் நேருக்கு நேர் போட்டின்றது வந்து திமுகவுக்கும் அதிமுக தான் இருக்குது, இந்த அணிகளுக்கு தான் இருக்குது. சரி, இவங்களது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக இருக்குது. இன்னொரு சைடில் விஜய் தான் வந்து பரபரப்பாக இருக்குன்னா, விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் வந்துருக்கு போல இருக்குது. இப்போ கூட நம்ம யோசிக்கிறோம்னு கேட்டால் நல்லா தாங்க இருக்குது. திருப்பூரில் வந்து ஒரு கூட்டம் வந்து கூட்டினாருங்க, ஒரே பரபரப்பாக பேசினாருங்க, இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம் சொல்லி பேப்பர்லாம் எடுத்து படித்தாருங்க. அது மாதிரி என்ன இது கொஞ்சம் லேட் பிக்கப்பு. இந்த பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இருந்துருக்கணும். ஆனால் அதே கரும்பு சக்கியை தானே பிழியறாரு. இல்லை சார், வேறு என்ன சார் செய்ய முடியும்? இருக்கிறது தானே சார் கொண்டு வர முடியும். MSME திமுக வந்து தடைப்பட்டாங்க. அதை தாண்டி நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு. பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறத பொறுத்து இருக்குது. அங்கே அந்த சரியான ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிடையாது. அப்படிங்களா சொல்கிறது? இப்போ தான் அந்த அட்லீஸ்ட் இதையாவது வந்திருக்கு. எந்தெந்த பகுதியில் போய் என்ன பேசணும், இது எந்தெந்த பகுதியில் போய் என்ன போய் இப்போ திருப்பூர் போனதுனால அங்கே நெசவாளரை பற்றி பேசணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு. விவசாயிகளை ஏன்னா நெசவாளரை பற்றி விவசாயிகளை பற்றி பேசணும். இதெல்லாம் எப்போ வந்துடணும்? ஒரு கூட்டத்திலே நீங்கள் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் குறித்து நீங்கள் பேசிடணும். இப்போ தேர்தல் அறிக்கைன்னு நீங்கள் முழுசாக எதையும் வந்து வெளியிடாமல் கேட்டால் அந்தந்த பகுதியில் போய் அந்தந்த சப்ஜெக்டை பேசுகிற மாதிரி இப்போ தான் வந்துருக்கு. அது கூட முன்னமே வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பரவாயில்ல, முன்னையோட பரவாயில்ல. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுக்கு போயிடுவார்.
இது ஸ்லீப் மோடு. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அது கூட 27 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அதில் எது தேர்வும் தேராது, அது வேற முக்கியமான விஷயம். 5 சவரன் கிட்ட தங்க சங்கடி ஒன்று பறி, அது வேற இருக்கு. ஒரு பக்கம் வந்து அது இதெல்லாம் ஒரு மூதாட்டி மயங்கி விழுந்து. சார் இப்போ புரியுதுங்களா சார்? இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் நான் சொல்கிறேன் பாருங்க, கட்டுப்பாடற்ற கூட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். இல்லை, விஜய்க்கு மூதாட்டி கூட ரசிகராக இல்லை சார், இந்த சம்பவம் இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன், மூதாட்டியாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயது இருக்கட்டும், என்ன ஒரு தங்க சங்கிலி வந்து பறி போய் எங்கேயாவது நீங்கள் ஒரு கூட்டத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு கூட்டத்தில், திமுக கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க, வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செயின் அறுத்துட்டு போயிட்டாங்கன்ற செய்தி நீங்கள் வந்து அந்த திருவிழாவில் நடக்கிறது வேறு சார், சரிங்களா? அது இதுக்குன்னே வருவானுங்க. ஆனால் ஒரு கட்சி கூட்டத்தில் எங்கேயாவது செயினை காணும்னு சொல்லி ஒரு பெண் அழுதாங்க, திமுகவில், அண்ணா திமுகவில், நாம் தமிழரில், இல்லை விசிகாவில், எந்த கட்சியிலும் எடுத்துங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில், எந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வந்து செயினை பறி கொடுத்துட்டு கண்ணீர் வர்றது 5 சவரம். இந்த இடத்துல யாரும் திமுகவோ அதிமுக தமிழர்களோ வந்திருக்க மாட்டாங்க. அது சார், அதுதான் நான் சொல்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்சியில் எப்பயாவது இந்த மாதிரி கேள்வியாவது பட்டிருக்குமா? இல்லை, கிடையாது. அப்போ இவ்வளோதான், அந்த கட்சி இவ்வளோதான், கட்டுப்பாடற்ற கூட்டம்னா இப்படி தான் நடக்கும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புள்ளவனாக இருந்தான்னா அங்கே வரக்கூடிய வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பானுங்க. இது என்ன பெரிய பிரமாதன்றது தான் கரூரில் நடந்தது. பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கமான ஆபாசமான முறையில் நடந்ததெல்லாம் இருக்குது. வெளியில் சொல்லலை, அவங்கெல்லாம் வெளியில் சொல்லலை. இது குறித்து பெருசாக வந்து விசாரணையெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா அப்போ தெரியும் எவ்வளோ பெண்களை வந்து என்னென்ன பண்ணானுங்கன்றது வெளியே வரும். இதை சொன்னால் தான் வந்துடுவானுங்க. அப்படின்னு நான் கேட்டேன், இது எப்படி உனக்கு தெரியும், உனக்கு தெரியும்? அங்கே இருக்கிற பெண்கள் வெளியில் சொல்லலை. இப்போ இந்த பெண்ணை கூட வெளியில் சொல்லணும் தெரியும். இப்போ எத்தனை பேர் வந்து நகைகளை பறி கொடுத்துருப்பாங்க. சில பேர் வெளியில் சொன்னால் கூட இது அசிங்கம் நினைக்கலாம். இல்லை, இதெல்லாம் வந்து கட்டுப்பாடற்ற கூட்டம். இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். இல்லை, ஒருவேளை அந்த பெண் இந்த செய்தியை சொன்னதுக்கு நாளைக்கே விஜய் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். எனக்கு அப்படி நான் நினைக்கல. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தங்க சங்கிலியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கொடுக்குறதா வச்சுங்களேன், அடுத்த கூட்டத்தில் எல்லாம் ஒரு 10 பேர் வந்து நின்றுவாங்க. 10 பேரில் ஒரு 50 பேர் என் செயினை காணோம், என் செயினை அறுத்துட்டாங்கன்னு சொல்லி கூட நிற்கலாம். பட் நான் இதை அப்படி வந்து, ஏன்னா இவங்க நிறைய செட்டிங் பண்ணுவானுங்க. பட் இது செட்டிங் மாதிரி தெரியல. பாட்டில் முறை. ஆமாம், பாட்டில் செட்டிங் மாதிரி நிறைய வந்து கிளாஸ் பீஸ் சுற்றிக்கு போடுற மாதிரி ஃப்ளைங் கிஸ் செட்டிங். ஆமாம், அதான் ஃப்ளைங் கிஸ்ஸிங். இன்னும் பல விதமான இது செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இது தெரியல. பாட்டில் தூக்கி அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளநீர் குடிக்கிறது, அந்த மாதிரி இது அந்த மாதிரி இல்லை. உள்ளபடியே வந்து ரியலாகவே அந்த பெண் வந்து ஏதோ பறி கொடுத்துட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது தேவையான்னு கேட்குறேன் நான். இது உங்களுக்கு தேவையாது? இதுக்கு போய் ஒரு வந்து 5 சவரன் செய்யணுனாலும் இன்றைக்கி 5 லட்சம் ஆகிடுச்சா? இல்லை, இது தேவையா? இது எவ்வளோ இந்த உழைப்பு? இதை விஜய் கொடுத்துருவோண்ணா? விஜய்க்காக நான் தாலியை கொடுத்தேன்னு சொல்ல போகிறேன். அதுதான் சார், நான் அப்படி ஒரு டைலாக் வரல. நல்ல வேலை அதை வந்து தான் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வந்து எங்கள் விஜய் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோங்களேன், விஜய்க்காக என் பிள்ளையை கொடுத்தேன், விஜய் பார்க்கணும்னு. அதுதான் சார், இப்போ நான் கேட்குறேன், இந்த தாவேக்கால இருக்க தற்குறி பசங்களை கேட்குறேன், தலைமை தற்குறி விஜயை சேர்த்து கேட்குறேன்னு கேட்டேன். இப்போ தெரியுதா உங்கள் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நபர்லாம் வரானுங்க, திட்டு பசங்களாம் வரானுங்க? நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஏமா வரீங்க, நீங்கள் ஏன் வரீங்க, நீங்கள் பத்திரமா நீங்கள் தானே உங்கள் பொருளை பார்த்துக்கணும், இப்படி தான் பேசுவானுங்க. வேறு என் கேள்வி ஒன்று தான், வேறு கட்சியில் எந்த கட்சியில் இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு? செயின் அறுத்துன்னு போயிட்டாங்க. எவ்வளவோ கூட்டம் இருக்குது சார். நீங்கள் வந்து அழகர் ஆற்றுல இறங்குற அந்த 15 லட்சம் பேர் வருவாங்க. மொத்த கூட்டம் சொல்கிறாங்க 15 லட்சம் பேர் வருவாங்களாம். 15,000 இல்லை, 15 லட்சம் பேர். அப்போ அங்கே கூட இந்த மாதிரி வந்து ஏதாவது சம்பவம் கேள்விப்பட்டிருக்குமா? நம்ம சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இது தற்குறிகள் கூட்டன்றது இது நிரூபணமாகுது. இப்போ என்ன சொல்கிறானுங்க பல நியாயவாதிகள், ஏங்க இவங்க வர்றாங்க, அவங்க பொருளை அவங்க தானே பார்த்துட்டு இருக்கணும், அப்படி தான் சொல்லுவானுங்க. அவங்க பொருளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது மொத்தமே திருட்டு கும்பல், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே இவனுக்கு திருட்டு கும்பல். இவனுக்கிட்ட போய் என்ன நியாயம் கிடைக்கும்? செய்தி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஊடகத்துக்கு ஒரு செய்தி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஒவ்வொரு இடத்துல ஒரு வித்தியாசம் நடக்கும். திட்டங்களை சீர்படுத்தணும்னு சொல்றாரு, வேளாண் திட்டங்களை சீர்படுத்தணும்ன்றாரு. சார், தொழில் வளங்கள் எல்லாம் முடங்கி எம்எஸ்எம் இந்த சிறு குறு இந்த இடத்துல தான் நீங்க வந்து சீமானுடைய அந்த வரைவு அறிக்கையை படிக்கணும். செயலாக்கம் எப்படின்றத சொல்லுங்க. இது வந்து நீங்கள் சொல்லுங்க, இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், இது எப்படி வந்து செயல் திட்டம் என்ன சொல்லுங்க, அதுக்கான செயல் திட்டம் சொல்லுங்க. இதை செய்டுவேன் அதை செய்திருவேன்றீங்கல்ல. பழைய ஓய்வு திட்டத்தை மறுசீலனை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மறுசீலனை பண்ணி அமுல்படுத்துகிறேன்னு சொல்லலை,
மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க தவிர அதை வந்து அமல்படுத்தணும்லாம் சொல்லலை. அது வந்து பழைய ஓய்வு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லும் போதே தெரியுது இது நீ பண்ண மாட்டேன்னு தெரியுது. அது சொல்லும் போதே வந்து அதை மறுபரிசீலித்து நடைமுறைப்படுத்த நாங்கள் வந்து செயல் வடிவம் கொடுக்க முடியும் அப்படின்னு அது கேட்டால் அது வந்து டைரெக்டாக அமல்படுத்தணும்னு சொல்லலை. இது மறுபரிசீலனை செய்து நாங்கள் அமல்படுத்துவோம் சொல்லிட்டாங்க. நம்ம எங்கன்னு கேட்பாங்களா அடுத்தது அப்படி தானே நீட்டு விஷயத்தில் பேசிட்டு மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்குது. முதல்ல ஆட்சி அமைக்கட்டும் பார்க்கலாம். முதல்ல கேட்டால் இது வந்து முதல்ல வந்து இவர் தேரட்டும். களத்தில் அதிமுகவும் சரி விஜயும் சரி திமுகவும் சரி படு ஜோராக செயல்படுது. இந்த பக்கம் மக்களை வந்து வசைப்பாடலோடு சீமான் பயணிக்கிறார் என்ற ஒரு பேச்சு இருக்கு சார். இங்கே அப்படி கிடையாது சார். இங்கே ஒவ்வொரு மக்களை கேள்வி கேட்குறேன். உங்களுக்காக நான் 15 வருஷம் உழைச்சிருக்கேன், 17 வருஷம் கத்தியிருக்கேன், என்னோட கத்தல் வீணா போகுதே அப்படின்ற புலம்பல் வந்து ஒரு கட்டத்தில் அது பாருங்க, ஒரு தேர்தல் 2 தேர்தல் 3 தேர்தல் தொடர்ச்சியாக ஒரு தேர்தலில் சந்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி அடையும் போது அவருக்கான அந்த மனக்குமுறலை யார்கிட்ட பேச முடியும்? சவுத்துக்கிட்ட போய் நின்று பேச முடியும்? அந்த மக்கள்கிட்ட தான் கேட்க முடியும். இங்கே வந்து ஒரு கவர்ச்சி அரசியல் பண்ணக்கூடியவராக இருந்தால் சொல்லலாம், அப்படி கையை ஆடிட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி கண்ணாசியிலே வந்து இப்படி ஃப்ளையிங் கிஸ்லாம் விட்டுட்டு ஓட்டுவாங்க. ஒரு சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதர் ஒரு கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் வந்து தொண்டைகளே கத்துறாரு. அப்போ என்ன சொல்கிற கேட்டால் வந்து அந்த இது வந்து விரக்தி வேதனைலாம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சிடும். இது வந்து என்னன்னா மனக்குமுறல். இது வேதனை கூட சொல்லலாம். ஆனால் விரக்தியோ அல்லது வந்து அனுதாபத்தை திரட்டுறதுக்கு சிம்பத்திக்காக பேசுகிறதுலாம் அப்படி நான் பார்க்கவே இல்லை. இது வேதனையோட ஒரு மனக்குமுறல், அவ்வளோதான். அந்த அந்த மனக்குமுறல் மக்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். நான் வந்து இங்கே இருக்கிறேன். பல பேர் இங்கே சொல்கிறாங்கல்ல, மற்ற கட்சிகள் எவ்வளோ கட்சிகள் எப்படியோ போயிட்டு கூட்டணி சீட்டு வாங்கிக்கிறான், தொகையை வாங்கிக்கிறான், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்து கூட ஒரு கொள்கையில் உறுதியாக நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்த வரைக்கும் சீமான் மீதான பார்வை மாறி இருக்கு சார். பார்வை மாறி இருக்கு, எல்லாருக்கும் மாறி இருக்கு. மக்களுக்கு மட்டுமே கிடையாது, அரசியல் கட்சிகளுக்கும் சீமான் மீதான பார்வை வந்து மாறி இருக்கு. இந்த சீமான் என்கின்ற ஒரு தலைவர் மீதான பார்வை வந்து இப்போது வேறு விதமாக மாறி இருக்குன்னா ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த அக்னி குண்டங்கள்லாம் தாண்டிட்டார். பல அக்னி குண்டங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நான் கேட்டிங்கன்னா ஒரு பெருந்தன்மை மிக்க ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஒரு பெருந்தலைவர் அதாவது கேட்டால், ஏன்னா அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மற்ற அரசியல் கட்சியோட அனுதாப பார்வையாக கூட இருக்கலாம், புரியுது சொல்கிறது, அது அவங்களுடைய தரப்பில். ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுதாப பார்வைலாம் கிடையாது. மக்கள் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோ நிற்கிறாருன்னு ஒரு பெருமைக்குரிய ஒரு பார்வையாக இருக்குது. இவ்வளோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷமாக எந்த கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விலை போகாமல், ஏன்னா இந்த முறை வந்து விலை போனதெல்லாம் நல்ல பட்டவர்த்தமாக தெரிஞ்சிச்சு இல்லையா. 10 சீட்டு 8 சீட்டு 5 சீட்டு எல்லாமே வந்து விலை போயிட்டாங்க. அது வந்து திராவிட கட்சிகள்னு தெரியுது. அப்போ இந்த இடத்துல விலை போகாமல் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையில் உறுதியாக நிற்கிறாங்களே, இவங்க நினச்சாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு இல்லை ஒரு 20 சீட்டு வாங்கிட்டு ஏன் கேட்டால் 30 சீட்டை கூட கொடுத்துருவாங்க இன்றைக்கி. ஏன்னா அவர் வாங்கியிருக்க 8% வந்து பார்த்தீங்கன்னா பலத்துக்கு வந்து ஒரு 30 சீட்டு கொடுக்கணும் கூட அதிமுக கொடுத்துருவாங்க. இவங்க 40 போட்டி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு அவர் வந்து விலை பார்க்காம நிற்கிறாருன்னும் போது சீமான் மீதான பார்வை வந்து மாறி இருக்கு. பிரச்சார களத்தில் சீமான் இருக்கிறார் சார், எல்லா இடத்துலையும் போகிறாரு. இப்போ இதில் நான் இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, அவருடைய தொகுதியிலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவாக இருக்குது. உள்ளபடியே பார்த்திங்கன்னா 234 தொகுதிக்கும் அவர் வந்து பயணப்படும் போது அவர் தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு வீச்சில் வந்து போகணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரம் வந்து அங்கே காரைக்குடியிலே இருந்தார்னா அது அவருக்கு ப்ளஸ் ஆகும். ஆனால் மற்ற தொகுதியில் கூப்பிடுவாங்கள்ல, என் தொகுதி வாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் வந்து தலைவர் நம்ம தொகுதியில் வந்து பிரச்சாரம், ஏன்னா ஒற்றை முகம், சீமானுடைய ஒற்றை முகம் தான் நாங்கள். அப்படி இருக்கும்போது தலைவர் நம்மக்கிட்டேயும் வரணும்னு நினைப்பாங்கல்ல. இப்போ எம்ஜிஆர் எல்லா இடத்துலையும் பரவலாக வந்து சுற்றுப்பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்த கட்டமாக ரெடி பண்ணி வச்சார் அதே சினிமா துறை சார்ந்த ஜெயலலிதாவை. கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட வந்து அடுத்த கட்டமாக வந்து தயாராகவே இருந்தாங்க. முக ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுச்செயலர் அன்பழகன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இருந்தாங்கல்ல. அடுத்த கட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலர்லாம் ஸ்டாராக தான் வச்சுருந்தார். கிட்டத்தட்ட சினிமா ஸ்டார்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பெரும் புள்ளிகளை தானே வச்சுருந்தார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே புள்ளி, பெரும்புள்ளி ஒரே புள்ளி, அது வந்து சீமான் தான். அப்போ எல்லா தொகுதிக்கும் வரணும்னு சொல்லி தொண்டர்கள் அந்த வேட்பாளர் விரும்புவாங்கல்ல. அப்போ அதுதானே என்ன கேட்டால் ஒரே ஒரு முடிவு எடுக்கணும். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து வெற்றி பெறத்துக்குன்னா கேட்டால் சீமான் அவர்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் போகிறார்ல,
எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறார்ல, எல்லா வேட்பாளரும் ஒரே ஒரு நாள் வந்து பிரச்சாரம் பண்ணணும். எங்கே பிரச்சாரம் பண்ணணும்? காரைக்குடியில். 234 வேட்பாளர்களும் 117 ஆண் வேட்பாளரும் 117 பெண் வேட்பாளரும் காரைக்குடியில் ஒரு நாள் முழு வீச்சில் பிரச்சாரம் பண்ணணும். 234 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீதிக்கும் உள்ளே நுழைஞ்சி சீமான் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணோம். இது வந்து என் மனசில் இருக்குது, நான் சொல்கிறேன். இது அவங்க முடிவு கிடையாது, இது நம்ம எண்ணத்தை சொல்கிறேன். ஏன்னா 234 தொகுதிக்கும் ஒரு தலைவர் வந்து போய் பிரச்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா மண்லேயும் ஒரு கால்படும், எல்லா தொகுதி மண்லேயும் ஒரு கால்படும் கண்டிப்பாக. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளாவது பிரச்சாரம் பண்ணோம். ஆனால் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சீமானுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த சுயநல பார்வை கிடையாது. தன் கட்சியில் இருக்கிற 234 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக உழைக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கும். இதுவே ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த 234 வேட்பாளரும் ஒரே ஒரு நாள் வந்து காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். புரியுது. பண்ணால் அது வந்து வெற்றியாக இருக்கும். அதுதான் வந்து வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லலாம், ஒரு வந்து அடுத்த கட்ட வெற்றிக்கு வந்து ஒரு நகர்வாக இருக்கும். வெறும் ஒரு தொகுதியில் காரைக்குடியில் மட்டுமே வெற்றி பெற்றால் கூட வந்து இது ஆரம்ப புள்ளி. இது விஜய் அவர்களை மறைமுகமாக சீமான் சாடுறாரோ தாவேக்கா கட்சி? என்னன்னா டிஎன் 2026 படத்தை வந்து ஒரு புகழாம் சுட்டியிருக்காரு. இது வந்து எனக்கு ஜனநாயகனுக்கு இந்த காணொலி இன்னைக்கு காலையில் பார்த்தேன். என் மனசில் இருக்கிறது நான் அப்படியே சொல்லிடுறேன். சீமான் அவர்கள் வந்து இந்த 2026 படத்தை வந்து இந்த ரிவ்யூ கொடுத்தார்ல, அந்த ரிவ்யூ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்கிறேன். ரிவ்யூ கொடுத்த தப்பு. எந்த காரணம் இல்லை, ரிவ்யூ கொடுத்த தப்பு. எப்படி கொடுத்த தப்புன்னா அந்த கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது தப்பு. அதாவது கேட்டால் அது யாரையுமே சாடலை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதாவது குறிப்பிட்ட யாரையும் சாடாமல் தான் அந்த படம் எடுத்திருக்காங்கன்றது வந்து அது ஏற்றுக்கவே முடியாது. அது வந்து விஜய் தான் சாடி இருக்கு. ரிவ்யூ கொடுத்தது சரி, ஆனால் அதுதான் கேட்டேன். ரிவ்யூ கொடுத்த விதம் தப்பு. எது அந்த விதம் இருக்குல்ல, அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து தப்பு. ஆனால் ரிவ்யூ கொடுத்தது சரி. முன்னமே கொடுத்துருக்கணும். என்ன சொல்ல போனால் இன்னும் 2 நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த டிஎன் 2026 வந்து பார்த்தீங்கன்னா நட்டியோட கேரக்டர் அப்படியே வந்து விஜய் தான் பிரதிபலிக்குது. நீங்கள் என்ன மறைச்சாலும் சொல்லுவாங்க தெரியுமா, மண்டையில் இருக்க கொண்டையை வந்து மறைக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னா அது முழுக்க முழுக்க விஜய் தான் வந்து சுட்டி காட்டுது அந்த படத்தில். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவ்யூ கொடுத்ததில் வந்து அவர் வந்து கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப வந்து யாரையும் மென்ஷன் பண்ணலை, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைன்னு சொல்கிறார்ல, அது கிடையாது. விஜய் தான் குறிப்பிட்டது. பல சம்பவங்கள் இருக்குன்றது உண்மை. அதை வந்து அதை அவர் மென்ஷன் பண்ணலாம் கூட பரவாயில்ல. அதாவது கேட்டால் இது வந்து ஒரு மேம்போக்காக தான் அதை ரிவ்யூ பண்ணுறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து யாரையும் குறிப்பிடலை, போல வரல, இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அப்படி சொல்ல வேண்டியதில்லை, டைரெக்டாகவே சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு சினிமா நடிகர்கள் வந்து இன்றைக்கி எப்படி வந்து அரசியலில் வந்து ஆக்கிரமித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொள்கை அரசியலை பின்னுக்கு தள்ளிட்டு வெறும் காட்சி அரசியலை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதை வந்து இந்த படத்தில் வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்குள்ள தற்கால அரசியல் சூழலை வந்து அப்படியே படம் பிடிச்சி காட்டியிருக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சீமான் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இது யாரையும் குறிப்பிடலை, யாரையும் வந்து இதை வந்து பாதிக்கிற மாதிரி காட்சிகள் வைக்கலை அப்படிலாம் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். அது வந்து என்ன கேட்டால் இன்னும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ரிவ்யூ கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். படம் வந்த முதல் நாளே நான் பார்த்தேன், ஃபஸ்ட்டு ஷோவே பார்த்தேன். நான் பல இடங்கள் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க விஜயோட தற்கால அரசியலை மையப்படுத்தி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தை அமுக்கிறதுக்காக தான் இவங்க ஜனநாயகனை லீக் பண்ணாங்கன்றதையே நான் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்றதையே நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ சீமான் வந்து இப்போ திடீர்னு இதை ரிவ்யூ கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படக்குழு வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் இதை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை படத்தை அவர் தாமதமாக பார்த்துருக்கலாம். ஆனால் படத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படத்தில் அவர் ஒரு டைரக்டராக அந்த ஒரு ரிவ்யூ வச்சுருக்கல ஒரு அரசியல்வாதி இல்லை. எனக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து படத்தை பார்த்தாரான்னு சந்தேகமாக இருக்குது. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. இதுக்கு நான் பேசுவேன் எப்பவுமே. சரி. சீமானார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணாரா, இல்லை பார்க்காம படக்குழு வந்து கேட்டிருக்கலாம், நட்பு அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் கேட்டிருக்கலாம், அண்ணா கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் படத்தை இப்போ பார்க்குற அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லை. இப்போ வந்து அவர் படத்தை பார்க்குற அளவுக்கு நேரம் 2.5 மணி நேரம்லாம் ஒரு படத்தை உட்காந்து ஒரு தேட்டரில் போய் பார்க்கலாம் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு போட்டிருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே அதை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்றைக்கு படம் போட்டு காட்டாங்களோ அன்றைக்கி பேசியிருப்பாங்க. இப்போ நான் இவரோட படம் பார்க்குற மாட்டாங்க, ஒரு வேளை நட்பு அடிப்படையில் கொஞ்சம் ரிவ்யூ கொடுங்க, கொஞ்சம் பார்க்க. ஏன்னா அவர் பேசுனது அத்தனையுமே வந்து ஒரு மேம்போக்காக தான் எந்த காட்சியை வந்து மென்ஷன் பண்ணாமல் தான் அவர் பேசியிருந்தார்.
பட் ரிவ்யூ கொடுத்தது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ரிவ்யூ கொடுத்தது சரி, அந்த கொடுத்த விதம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் தான் வந்து தப்பாக தெரியுது. ஏன்னா முழுக்க முழுக்க விஜயை மையப்படுத்தி, விஜயோட தற்கால அரசியலை மையப்படுத்தி, பொதுவாக வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் என்னெல்லாம் வந்து நடக்கும், எப்படி வந்து பார்த்திங்கன்னா உள்குத்து அரசியல் பண்ணுறாங்க, எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு மொழி தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து அதை கூட மென்ஷன் பண்ணல சீமான் அவர்கள் பேசும், மொழி தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து எப்படி வந்து நடிகனாக கட்டமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவனை எப்படி வந்து ஒரு அரசியல் தலைவராக கட்டமைக்கிறாங்கன்றதை இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் விழிப்படைகிறதுக்கு இது இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி சொல்லலாம். ஆனால் அவர் சொன்னது எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, மேம்போக்காக வந்து என்ன நடிச்சிருக்கிறாங்க, இந்த இசையமைப்பாளர் இதை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு காமன் ரிவ்யூவாக போயிட்டு அதுக்கப்புறம் இது யாரையுமே மென்ஷன் பண்ணி எடுக்கிற இந்த படம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து ஏற்றுக்க முடியாது. சீமானுடைய ஒரு கேரக்டரையே உள்ளே வந்து அந்த பாடி லாங்குவேஜ் மூலமாக வைக்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்னு சொல்கிற அந்த வார்த்தையை வைக்கும்போது அப்போ எப்படி இதை வந்து யாரையும் மென்ஷன் பண்ண சொல்ல முடியும்? பாதிப்பாக, அதாவது சீமானை வந்து தாக்கியோ அல்லது பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியோ இல்லை, ஒரு கேரக்டர், ஆனால் ஒரு கேரக்டராக இருக்குது. ஆனால் சீமான் அவர்கள் சொல்லும்போது கேட்டால் இது யாரையுமே மென்ஷன் பண்ணாமல் இது எடுத்துருக்குன்னா அப்போ சீமான் அவர்கள் படம் பார்க்காம ரிவ்யூ பண்ணாருன்ற சந்தேகம் இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பண்ணது வந்து கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் நாம் தமிழர் அவர்கள் மட்டுமே இல்லை, சீமானுடைய வாய்ஸுக்கு மதிப்பளித்து இன்னும் பலரும் கூட லட்சக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. அந்த வாய்ப்பு வந்து இப்போ தாமதமாக வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை படம் சரியாக போகலை, ஒருவேளை படத்தை அமுக்கிற வேலை நடந்துச்சு, உண்மை படத்தை அமுக்குனாங்க. அது என்னென்ன எந்தெந்த வகையெல்லாம் அமுக்கணுமோ தேட்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஏன் டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக்கிங் ஃபுல்லாக காட்டுது, தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் இருந்தாங்க. நான் போன தேட்டர் ஃபஸ்ட்டு ஷோலியே. ஸோ அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை சப்போர்ட் கேட்டிருக்கலாம் ஒருவேளை சீமான் அவர்கள்ட்ட. சீமான் அவர்கள் நானும் சரி நான் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படம் பார்க்காத ரிவ்யூ கொடுத்தா மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ களத்தில் யார் சார் இருக்கா? ஒரு கொதிநிலையில் இருக்கிற அரசியலில் இன்றைக்கி களத்தில் முந்துவது யார் சார்? இல்லை, களத்தில் நான் முந்துறதுனா கேட்டால் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஒரே வார்த்தை தான், டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் வந்து முன்னாடி இருக்கிறாங்க சார். காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது சார். முதல்ல அதை ஒத்துக்கணும். நம்ம எனக்கு அதிகாரம் இருக்குது, அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்குது. இந்த ரெண்டும் வச்சு இறங்குறாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று மைனஸ் கேட்டிங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் வந்து விஜய் சொன்ன மாதிரி கலகலத்து போயிருக்குன்றாங்கல்ல, கூட்டணி வந்து கலகலத்துறதால இன்னும் கூட கூட்டணி வந்து உறுதியாக இல்லைங்க. அந்த காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து அவங்கவுங்க என்ன சீட்டை பிரிச்சுக்கிட்டு வா நம்ம ஜெயிச்சோன்னப்பா எப்படியாது அப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் பார்க்குறேன் வந்து மதுரையில் பிடிஆருடைய அந்த தொகுதியிலே வந்து பார்க்குறேன் வந்து அங்கே வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது என்டிஏல கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியில் இருக்கிற சுந்தர்சி வந்து களத்தில் இருக்கிறாரு. அங்கே ஒரு வார்த்தை இப்போ அவங்களுக்குள்ளே நடக்குது, ரெண்டு சைட்லேயும் வந்து நடக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து அங்கே வந்து ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. அந்த வார்த்தை சாடல் போடும்போது ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்களேன். அது ஒரு வார்த்தை, குஷ்பு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால், உங்களை எதுக்காக வந்து கட்சியிலேருந்து உங்களை வந்து அந்த அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கினாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு பலவீனத்தை, பிடிஆருடைய ஒரு பலவீனம் அது. ஏன்னா அவரை வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கினாங்க இல்லையா, வேற ஒரு பதவி கொடுத்தாங்க இல்லையா, அது சொந்தமாக இருக்கணும். அதுக்கு யார் கவுண்டர் கொடுக்கணும்? அவரே கொடுக்க முடியாதுல்ல. அதுக்கு யார் கொடுக்கணும்? கட்சியில் இருக்க தலைமை கொடுக்கலாம், அல்லது கூட்டணி கட்சியில் இருக்க கூட கொடுக்கலாம். அது பதில் கூட்டணி கட்சிக்கு பதில் சொல்ல முடியாது, ஆனால் தலைமை பேசணும். பிடிஆருக்கு திமுக வலு சேர்க்கலைன்ற மாதிரி இருக்குது, வலு சேர்க்கல மாதிரி இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து அண்ணன் திரும்ப வந்து அங்கே வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவாக வந்து வாழ்த்து சொல்கிறது நான் சொல்கிறேன். அதெல்லாம் வாழ்த்து சொல்கிறது தான் சப்போர்ட்டுன்றது எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி வந்து பல வந்து இப்போ வந்து காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இணக்கமாக வந்து வேலை செய்யலை. ஏன் இன்னும் சொல்ல தேதி இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அகில இந்திய தலைவர்கள் யாரும் வந்து இங்கே வந்து ஒரு பிரச்சாரத்திலே பங்கேற்கவே இல்லை. அப்போ எதுக்கு அந்த காங்கிரஸை கூட சேர்க்கணும்? தூக்கி வீசி அடிச்சிருக்கணும் காங்கிரஸை. வீசி அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசன் கொடுத்துருந்தா இந்நேரம் கமலஹாசன் பம்பரமாக சுற்றி இருப்பார். இப்போ அவர் பார்த்தாரு, நமக்கு சீட்டு கொடுக்கல, பிரச்சாரத்துக்கு நம்ம போக வேண்டிய வேலை கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. உள்ளபடியே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கமலஹாசன் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு கொடுத்தா கூட வந்து காங்கிரஸ் கொடுத்துச்சுன்னா இந்நேரம் வந்து கமலஹாசன் வந்து பட்டி தொட்டியெல்லாம் சுற்றி இருப்பாரா? இப்போ விஜய்க்கு எதிரான ஒரு நடிகன்ற அடிப்படையில் அவர் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரா? அது இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணியில் இருக்க கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக வந்து செயல்படல. அண்ணன் திரும்ப வந்து நான் செய்கிறாருன்னா கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு தன்னார்வத்தோடு இருக்கிற மாதிரி சில பேட்டிலாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்.
ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து ஒரு ஜெல் ஆகலை, குழையலை, கூட்டணி வந்து ஐக்கியமாக இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதனால் வந்து ஏதோ பிரியாணி இருக்கிற பாஸ்மதி ரைஸ் மாதிரி தனித்தனியாக இருக்குது. இது வந்து அப்படி கிடையாது. இந்த ரேஷன் அரிசி மாதிரி பொங்கி குழையணும், அந்த மாதிரி இல்லை கூட்டணி, அப்படி தான் இருக்குது. அதனால் அது பலவீனம். ஆனால் ப்ளஸ் வந்து அதிகாரம் இருக்குது, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. அது வந்து வேட்பாளர் வந்து களத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த டிஎம்கே வேட்பாளர்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்டிஏ கூட்டணியும் அவங்களோட எனக்கு தெரிஞ்சிருக்கோம் அதிகாரத்தோட அவங்களும் இது பரபரப்பு ஏற்படுதுன்னா இவர் எடப்பாடி பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது வந்து இப்போ கொஞ்சம் சுறுசுறுன்னு அந்த சுறுசுறுவத்தின்னு சொல்லுவாங்க, பட்டாசுல இருந்து சுறுசுறுவத்தின்வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக வந்து ரொம்ப அப்படியே புஷ்வான மாதிரிலாம் இல்லை. இந்த சுசுரவத்தின்னு ஒன்று கையில் வச்சுருவாங்களா, அந்த மாதிரி அவர் பேச்சு பிரச்சாரம் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோலாம் தரம் தாழ்ந்து பிரச்சாரம் பண்ணால் மக்கள் யோசிப்பாங்கள்ல சார், உண்மை எதுன்னு தெரியும்ல. இந்த பக்கம் பிரச்சாரத்தின் அடிப்படையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முன்னாடி வந்து தான் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளி பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல கேள்விகள் வைப்பாங்க. இப்போ இவர் ஏதாவது அவங்களுடைய ஊழலை பற்றியோ இல்லை வந்து திமுக ஆட்சியோட அந்த முறைகேடுகள் பற்றியோ ஏதாவது பேசுகிறாரு, சவுக்கு சங்கர் அவங்க அம்மா சேர்த்ததுக்கு வந்து திமுக தான் காரணன்றாரு. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் சொல்லுங்கள். இந்த சவுக்கு சங்கர் சேர்த்ததுக்கும் திமுக அரசு தான் வந்து பார்த்தா ஆர்ப்பரித்து கூட்டம் கூடுது, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு. அங்கே ஆர்ப்பரித்து கூட்டம் இருக்குது சார். அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தா அப்படியே பார்த்துட்டு கலைஞ்சி போகிற கூட்டமாக தானே இருக்குது, கலைஞ்சி போகிற கூட்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே தலைவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவு இல்லை. எழுதி கொடுத்ததை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கிறீங்க, அவ்வளோதான். படிக்கிற மாதிரி இல்லை, படிக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை எப்படி பெறணுன்றதுலாம் இல்லையே. இப்போ இந்த கூட்டத்தில் பாருங்கள், ஏதாவது ஒன்று வந்தால் ஒன்று மைனஸ் ஆகிடும். இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் நேருக்கு நேர் சவால்லாம் கிடையாது. இது நேருக்கு நேர் சவால் கிடையாது யாருக்கிட்டேயும். ஒன்று வந்து ஸ்டாலின் சாரா விஜயா அதெல்லாம் இல்லை. தீய சக்தி தீய சக்தி அது இல்லை. ஏன்னா அது நாளெல்லாம் காரி துப்பிட்டு இருக்கிறோம்ல எல்லாரும். இன்னைக்கு அரசியலில் ஒரு விஷயம் ஒன்று லட்டு மாதிரி கிடைச்சுன்னு சொல்லுவாங்களோ, ஒரு லட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் போது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தயிர் எடுத்து வெண்ணெய் கடைஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி போட்டிருக்காரு. வெடிகுண்ட மக்கள் அடுத்த கூட்டத்தில் தான் சார் அதை எழுதி கொடுப்பாங்க விஜய்க்கு. அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. இப்போ போய் இவங்க ஒரு மினிஸ்ட்ரி கீழே இருக்கிறாங்க சார், ஒரு கட்சி கட்டுமானத்துக்கு கீழே இருக்கிறாங்க. உடனே தகவல் போது உடனே வந்து அது மறுப்பு தெரிவிக்கிறாரு. இவர் விஜய்க்கு இனிமே தான் இது எழுதி கொடுத்தது நாளைக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து எழுதி வச்சு அடுத்த கூட்டம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த கூட்டம் வந்து 2 நாள் லீவு. எது 2 நாள் லீவு, அடுத்து 2 நாள் லீவு. தாவேக்காவுக்கு லீவு. ஆமாம் லீவு. அப்புறம் கடலூரில் ஏதாவது அடுத்த கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இதை வந்து பேசுவார். எது 2 நாள் ஆகும். இதெல்லாம் உடனேலாம் முடியாது சார், அது 2 நாள் ஆகும். இனிமேல் அதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் கொட்டி கொட்டி படிக்க வச்சு மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது நமக்கு இருவர் திமுக செய்கிற பெரும் சதி அப்படின்னு. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ பாருங்கள், ஒன்று வந்தால் ஒன்று போயிடுது. இப்போ முழுசாக நான் எதெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்றதை ஃபுல்லாக படிக்கிறாரு. இது படிக்கிறாரு. இதை படித்தது எதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு வந்து அவருக்கே நினைவு இருக்காது. யாருக்கு? விஜய்க்கே நினைவு இருக்காது. அவர் என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னார்ன்றதுலாம் அவருக்கே நினைவு இருக்காது. அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன விஜய் பார்க்க வந்த கூட்டமாக தான் இருக்குது. என் பார்வைக்கு அதான் தெரியுது. அங்கே வந்திருக்கிற அந்த லேயர் வந்து ஒரு பொதுமக்களுக்கான அந்த மக்களாக இல்லை, ரசிகர் கூட்டமாக இருக்குது. அங்கே வந்திருக்கிற கூட்டம் நீங்கள் எந்த கூட்டம் வேணால் எடுத்துங்க, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதே நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்த கூட்டங்களை பாருங்கள். எல்லா வயதுலையும் இருப்பாங்க. இளம் வயதுலேருந்து எல்லா வயதுலையும் வந்து 60-70 வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க, அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. விஜய்க்கு வர கூட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் கூட்டம் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓட்டு போட போகும்போது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டோமா உங்களுக்கு, இது எல்லாமே இவருக்கு வந்து நகர்ப்புறத்தில் தான் வந்து அந்த கூட்டம் வந்து நிற்கிது. நகர்ப்புறத்தை தாண்டி ஒரு கிராமத்தில் கூட இவர் கால் படவே இல்லை. இப்போ நம்ம இதை சொல்லிட்டோமா, இதை பார்ப்பானுங்க டக்குன்னு பாருங்கள், ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ளே நுழையிற மாதிரி சீனை ஓட்டுவானுங்க பாருங்கள். எப்படியாச்சும் இது ஒவ்வொன்றும் அப்படி தான் போகணும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை கேட்டு தான் செய்வானுங்க. இது வரைக்கும் கிராமத்துக்குள்ளே விஜய் காலே படலை சார். எந்த கிராமத்துலேயும் விஜய் கால் போட்டுதா? படலை. எல்லாமே ஹைவேல ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு கூட்டத்தை நின்று அப்படி போகிற மாதிரி தான் இருக்குது. கிராமங்களில் விஜயோட கால் பயணிக்கவே இல்லை எங்கேயுமே. அது ஒரு மைனஸ் தான். அந்த கிராமத்துக்குள்ளே ஏன் பயணிக்கணும்னு நான் சொல்ல கேட்டேன்னா, அங்கே வந்து ஒரு கட்டில் இருப்பாங்க, சாதி கட்டில் இருப்பாங்க. கிராமங்களில் எல்லா கிராமத்துலேயுமே வந்து சாதி கட்டமைப்பு இருக்கும் கிராமங்களில். நகர்ப்புறங்களில் வந்து அந்த சாதி கட்டமைப்பு இருக்காது.
சொல்கிறது. ஆனால் கிராமங்களில் எல்லா கிராமங்களையும் வந்து பார்த்தா உள்ளடக்கி ஒரு தொகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏன்னா நீங்கள் ஏதோ தமிழ்நாடு வந்து ஏதோ இவங்க போகிற வந்து நான் கன்னியாகுமரி தூத்துக்குடியில் போனேன், நான் கன்னியாகுமரியில் போனேன், இந்த இடத்துல போனேன், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகர்ப்புறத்தில் அப்படி நின்றுட்டு வந்துடுறது கிடையாது சார். ஒரு கிராமங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஈசல் மாதிரி வீடுகள் இருக்கும், கிராமங்கள் இருக்கும். ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5000 பேர் வந்து 5000 குடும்பங்கள் இருக்கும் ஒரு கிராமங்களில். சுற்றுப்பட்டு பக்கத்தில் கிராமங்கள் இருக்கும். ஒரு 5000 பேர் வந்து அங்கே வாக்குகள் இருக்கும். அப்போது அங்கெல்லாம் நீங்கள் ஒரு கால் பயணிக்கலை. எல்லாமே சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்களில் வந்து விஜய் கட்சி தொடங்குனதே தெரியல பல கிராமங்களில். அப்படிலாம் இருக்குது, சில கிராமங்கள் இருக்குது. தொலைக்காட்சி பெட்டியே குறைவாக இருக்கிற கிராமங்கள் இருக்குது. அங்கே என்ன பண்ணீங்க, விஜய் என்ன தெரியாது. இது அந்த மாதிரி இருக்குது. இன்னும் பல குடும்பங்கள் இருக்குது. இன்னும் அதெல்லாம் வந்து விஜய்க்கு அது சொன்னோம்னா நம்ம ஏதோ எதிராக பேசணும் கேட்டால், வெறும் சிட்டிக்குள்ளே இருக்கிற வந்து மக்கள்கிட்ட இவர் வந்து சீன் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அது வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள். பார்ப்போம் சார். விஜயோட அரசியல் ஒரு புஷ்வானு சொல்லிட்டீங்க. அவர் ஆனால் திமுகவுக்கு அதிமுகலாம் என்ன கட்டமைக்கப்பட்டிருக்கு சார். ஒரு கிராமங்கள்லையும் கட்சி உங்களுக்கு வந்து கிராமங்களில் கட்சி கட்டமைக்கலை. வெறும் சிட்டிக்குள்ளே கூட கட்டமைக்கலை. அந்த பார்க்குற வந்து கூட்டம் அந்த காக்கா கூட்டம் மாதிரி அப்படியே வந்து போனால் அப்படியே பறந்து போயிடும். அவ்வளோதான், கலைஞ்சி போயிடும். புரியுது சார். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துங்கிறது மிக்க நன்றி சார்.